வணக்கம் அன்புக்குரிய மேஷ லக்னக்காரர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்குரிய பொது பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு முதல் லக்னமாக வராருங்க. மேற்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து ஒத்து போகும். எதனால் கேட்டிங்கன்னா மேஷ லக்னம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி அதோட அதிபதிகள் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதிகள் அது மாதிரி அதிபதி எந்த கிரகத்தை எங்கே உட்காந்துருக்காரோ அதுபடி பலன்கள் மாறும். மேஷராசி கூடிய இவர் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி காம்படேட்டிவாக இருப்பாருங்க. எது எடுத்தாலும் சாதிக்கணும்னு நினைப்பாருங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பார், சாதிக்கணும்னு நினைப்பார். ஒரு துடிப்பு உள்ள ஜாதகர் மேஷலக்னக்காரர்கள். எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் கண்மூடித்தனமாக ஒரு வேகம் இருக்கும். ஆனால் வச்சு பார்க்கும்போது நிதானத்தனமாக இருக்க மாட்டாருங்க. அவர் பேச்சுக்குள்ள வச்சு பார்க்கும்போது நிதானமாக யோசித்து பேச மாட்டாங்க. எல்லாரையும் வழி நடத்துகிறோம், நம்ம பின்னாடி எல்லோரும் வரணும்னு நினைக்கிறவங்க வச்சு பார்க்கும்போது மேஷ லக்னக்காரர்கள். அஸ்வினி ஒரு குதிரையை குறிக்கும். அதனால் அவங்க எப்பயுமே வேகமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது பரணி முன் யோசனை இல்லாமல் வார்த்தை பேசிவிட்டுருவாங்க. கம்யூனிகேஷனில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. ஏன்னா வேகமாக பேசிடுவாங்க. யார் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. வாய்க்கு வந்ததை பேசிடுவாங்க. அதே மாதிரி அவரோட நட்சத்திர காட்டியே இருக்கிறனால வேகமும் அதோட கோபமும் அவருக்கு இருக்கும். வேகம் அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவாக அவங்களுக்கு இருக்குங்க. மேஷ லக்னக்காரர்கள் வச்சு பார்க்கும் பிறந்தவங்க வீட்டில் அதிக பெண்மணிகள் இருப்பாங்க. எதனால் கேட்டிங்கன்னா 2ஆம் வீடு சுக்கிரன் வரனால, சுக்கிரன் அதிபதியாக இருக்கனால அவங்க வீட்டில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. மேற்கொண்டு வச்சு பார்க்கும்போது அந்த சுக்கிரன் எங்கே இடத்துல நிற்கிறாருங்க போகும்போது எத்தனை பெண்களுங்கிறது மாறும். மிதுனம் 3ஆம் வீடாக வருவதனால் நகைச்சுவை கலந்த ஒரு பேச்சாக இருக்கும். கம்யூனிகேஷன் வச்சு பார்க்கும்போது நகைச்சுவை கலந்து பேசுவாருங்கள். பேச்சுகள் அவங்க என்ன பேசினாலுமே காட்டு தீயாக பரவிடும். சரிங்களா? அவர் ஏதாவது சாதிக்கணும் ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னு வச்சு பார்க்கும்போதுங்க அது காட்டு தீயாக பரவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3ஆம் ராசி காற்று ராசியாக வரனால இதை பற்றி ஒரு விஷயம் பற்றி பேசினான்னா அது ஊர் எல்லாம் ஒரு ஊர் முழுக்க பரவிடும். அதனால் ஆல் இந்தியா ரேடியோவாட்ட எல்லாமே அவங்க பரவிடும். அதனால் வச்சு பார்க்கும்போது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வச்சு பார்க்கும்போது சாதிக்கிற வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். 4ஆம் பாகம் சந்திரன் என்பதால் மேக்சிமம் தாய் மேலே அதிகமாக அவங்களுக்கு பாசம் இருக்கும். அவங்க மேக்சிமம் வச்சு பார்க்கும் ஓம் மேக்கராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. 5ஆம் பாகம் சிம்மமாக வருவதனால் அவர்கள் குழந்தைகளை பெரிய அளவில் வளர்க்கணும், பெரிய அளவில் அவங்களைப் போலவே பெரிய அளவு வரணும் நினைக்கக்கூடியவங்க. அவங்களும் மற்றவங்களும் போட்டி போட வேண்டும் என்று நினைப்பவர்கள். 6ஆம் பாகம் கன்னியா வருவதனால் நார்மலாகவே மார்க்கெட்டிங்னால வேலை செய்தாலும் பெரிய அளவில் அவங்க வரணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு எதிரிகள் வச்சு பார்க்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கணவன் மனைவி வச்சு பார்க்கும் அழகான அமையும். ஏன்னா 7ஆம் வீடு சுக்கிரன் என்பதால் கணவன் அழகாகவும் ஒரு நல்லவராகவும் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீடு விருச்சகம் வருவதனால் ஆன்மீகம், மாந்திரிகம், ஜோதிடத்தை மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. 9ஆம் வீடு குருவாக வருவதனால அவங்களுக்கு வச்சு பார்க்கும்போதுங்க மதப்பற்று அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கோவில் குளத்துக்கு அடிக்கடி அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. 10ஆம் வீடு சனி வருவதனால் ஆரம்ப காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனியே இருப்பதனால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஒரே வேலையில் பல நாள் அதிகமாக இருப்பாங்க. ஒருத்தரை வச்சு பார்க்கும்போதுங்க ஒரே வேலையில் பல நாள் இருக்க மாட்டாங்க, வேலை மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் மேஷனங்கள் கூடியவர்கள் வச்சு பார்க்கும்போது ஒரே வேலையில் நிறைய நாள் இருப்பாங்க, நிறைய வருஷம் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசை எப்பவுமே வச்சு பார்க்கும் அளவோடு தான் இருக்கும். ஏன்னா 11ஆம் வீடு சனி என்பதினால் ஆசை அதிகமானாலுமே அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க 12ஆம் வீடு குருவா வருவதனால் மோட்சம், முக்தி மேலே அவங்களுக்கு நாட்டம் இருக்கும். அவர்கள் பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது. மெயினாக வச்சு பார்க்கும்போது ரகசியம் காக்க முடியாது. 3ஆம் வீடு புதன் வருவதனால் ரகசியம் காக்க முடியாது. 8ஆம் வீடு விருச்சமாக வர்றதுனால அடுத்தவங்கள் பணம் மேலேயும் அடுத்தவங்களோட பொருளை மேலே அவங்களுக்கு ஆசை வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.